ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இவ்வாறு இந்த திங்கட்கிழமைகள் இந்த மாசி மாதத்தினுடைய பூர்த்தியாகிற திங்கட்கிழமை. அடுத்த திங்கட்கிழமை எங்களுக்கு பங்குனி திங்கள் ஆரம்பித்து விடும். இந்த பங்குனி திங்களிலே அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்கள் பால்குட பவனிகள் உற்சவங்கள் என்று பல சிறப்புகளோடு கூடியதாக எதிர்வருகின்ற திங்கட்கிழமை. எனவே இந்த திங்கட்கிழமையிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் அவ்வாறு ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. கோயிலுக்கு போகிறோம் சும்மா கையை வீசிக்கொண்டு போகக்கூடாது. பக்தியோடு வீட்டிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், தோட்டத்திலே பழவிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள் அவைகளை பறித்து சுத்தமாக தண்ணீரிலே கழுவி ஆலயங்களுக்கு பூஜைக்கு அர்ச்சனைக்கு எடுத்து செல்லுவது. முடிந்தவர்கள் பூமாலை தொடுத்து கொண்டு செல்லலாம். வேறு வெறுங்கையோடு நாம் கோயிலுக்கு போகப்படாது. இப்போ முன்னைய காலத்திலே இந்த ஆலய வழிபாட்டுக்கு செல்வது என்றால் அது குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லது நாளைக்கு பங்குனி திங்கள் அல்லது நாளைக்கு சித்ரா பௌர்ணமி என்றால் முதல் நாளே குருவாசல் எல்லாம் துப்புரவு செய்து அந்த அர்ச்சனை கூடை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அதெல்லாம் எடுத்து துப்புரவாக்கி விளக்கி வெற்றிலை பழம் பாக்கு தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி இவையெல்லாம் எடுத்து சுத்தமாக மஞ்சள் நீரிலே கழுவி அந்த பயபக்தியோடு தோய்த்துளர்ந்த ஆடை அணிந்து ஆசாரத்தோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்வார். இப்பொழுதெல்லாம் நினைச்ச உடனே காரில் ஏறியாச்சு, கோயில் வாசலில் போய் இறங்கியாச்சு, அதிலேயே செருப்பை கலட்டியாச்சு, அதிலே 2 சாமியை கும்பிட்டாச்சு வந்தாச்சு என்கிற ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிற்று. இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முதலே நமக்கு மன தூய்மை வேண்டும், உடல் தூய்மை வேண்டும், ஆடை தூய்மை வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டிலே ஏதோ கடைகளிலே கலராக வேட்டி விற்கிறார்கள், வியாபாரத்துக்காக வச்சுருக்காங்க. அது கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்காக
மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, காவி வேட்டி, பச்சை வேட்டி என்று வைத்திருக்கிறார்கள் என்றால், இப்போ எல்லாரும் அதை பணத்தை கொடுத்து வாங்கி யார் கட்டுறது கலர் வேட்டி என்றது ஒரு விவரமும் இல்லாமல், ஒரு தகுதியும் இல்லாமல் எல்லோரும் மஞ்சள் வெட்டி, பச்சை வெட்டி, சிகப்பு வெட்டி, காவி வெட்டி, கருப்பு வெட்டி, நீல வெட்டி, அவரவர் இஷ்டத்துக்கு எல்லாரும் இந்த ஆடைகளை ஆலய வழிபாட்டுக்கு தூய்மையான வெண்மை நிற வேட்டி சால்வை ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள் பட்டி சேலை அணிந்து செல்ல வேண்டும். இந்த கலர் வேட்டிகள் அது கோயிலில் வேலை செய்கிறவங்க, குருக்கள்மார், உதவிக்கு நிற்கிறவங்க, அது அவர்களுக்கு ஒரு சீருடை மாதிரி அது இப்போ வந்திருக்கிறது. ஆனால் இது எல்லாருமே கடைகளிலே கிடக்குதுன்றக்கா எல்லாரும் வாங்கி கட்டிக்கொள்கிறோம். அது தவறு என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அடியார்கள் வெள்ளை வேட்டி சால்வையோடு செல்ல வேண்டும். காவி உடுத்துகின்றவர்கள் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்புகிற குடும்பஸ்தர் தான் காவி கட்டலாம். திருமணமே வேண்டாம் என்று எண்ணுகின்ற இளைஞர்கள்லாம் காவி உடுத்தலாம். நாம் தொடர்ந்தும் இந்த ஆலய வழிபாடு பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.